அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கவலைகளை எல்லாம் தீர்க்கும் கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி பரணி அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானதாகும். அதுபோல கார்த்திகை பெண்கள் சிறப்பிக்கும் வண்ணம் இந்த கிருத்திகை விழா கொண்டாடப்படுவது என்பது மிகவும் சிறப்பு மிக்கது. ஆண்டுக்கு மொத்தம் 3 கார்த்திகை தினங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவை உத்தராயண துவக்கமான உத்தராயணம் என்றால் வெயில் காலமாகும். அந்த தை மாதம் வரும் தை கிருத்திகை, கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை ஆகும். கந்தபெருமானை வளர்க்க பரம்பொருள் சிவபெருமான் கார்த்திகை பெண்களான 6 நியமித்தார். கார்த்திகை பெண்களே, நீங்கள் எம் குமாரனான அவனை பாலூட்டி வளர்த்த காரணத்தினால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான். அது மட்டுமல்ல, உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து எம்பெருமானான முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல சம்பத்துகளும் செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என கூறுகிறார் பரம்பொருள் சிவபெருமான். அவ்வாறே இன்று முருக பக்தர்கள் யாவரும் கார்த்திகை விரதமிருந்து முருகனுடைய பேரருளை பெற்று வருகின்றனர். கவலைகளெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய விரதம்தான் இந்த கார்த்திகை விரதம். என்ன நினைத்து வழிபடுவ செய்கின்றீர்களோ அத்தனையும் சிறப்பு மிக்கது. முருகப்பெருமானுக்கு 3 முக்கிய விரதங்கள் சிறப்பு மிக்கது. அவற்றில் திதி விரதம், நாள் விரதம், நட்சத்திர விரதமாகும். சிவனின் வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவோர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் பேறுகள் பெற்று சிறப்பாக வாழலாம். தண்ணீர் மட்டும் அருந்தி முருகப்பெருமானின் மந்திரங்கள், முருகன் துதிகளை பாராயணம் செய்து முக்கியமாக வணங்கி தியானம், கோவில் வழிபாடுகளை செய்தால் முக்கியத்துவமாக சிறப்பு பெற முடியும். மாலையில் வீட்டில் கந்தபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். கோவிலுக்கும் செல்லலாம். முறையாக இந்த கார்த்திகை விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு எண்ணற்ற சிறப்பு மிக்க அனைத்து நலன்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதில் முக்கியமானது கார்த்திகை விரதமும் ஒன்றாகும். முக்கியமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆனி மாதத்தில் அடுத்ததாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த கிருத்திகையானது சிறப்பு மிக்கது. அதற்கு இணையானதுதான் இந்த ஆணி கிருத்திகை ஆகும். கிருத்திகை என்றாலும் கார்த்திகை என்றாலும் ஒன்றுதான். கார்த்திகை அதாவது கிருத்திகை என்பதே நாளடைவில் கார்த்திகையாக பெயர் மாற்றப்பட்டது. முருகனின் பெயர்கள் ஒன்றான கார்த்திகை என்ற பெயரை குறிக்கும். அதுவே காலப்போக்கில் கிருத்திகை என்று மருவியுள்ளது. எல்லா மாதங்களிலும் கிருத்திகை வரும். ஆனால் இந்த சிறப்புமிக்க இந்த கிருத்திகையானது முருகனுக்கு உகந்தது. உலகம் முழுவதும் பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் குடிகொண்டிருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகியவை முக்கியமானதாக இருக்கின்றன. இந்த அறுபடை வீடுகளில் கொண்டாடப்படும் பல்வேறு திருவிழாக்கள், உற்சவங்களில் ஆடி கிருத்திகையும் ஒன்றாகும். உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனையையும் நேர்த்தி கடனையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. எல்லா முருகன் கோவில்களிலும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, வீதி உலா என விமர்சையாக நடக்கும். தை மாத கார்த்திகையை விட ஆடி மாத கார்த்திகை சிறப்பானதாகும். இது தேவர்களின் மாலை காலமாகும். இக்காலத்தில் உப்பில்லா உணவை உண்டு கார்த்திகை விரதம் இருந்தால் சிறப்பானதாகவும் உயர்வாகவும் கருதப்படுகிறது. பலரும் இந்த விரதத்தை துவங்கி 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பார்கள். நட்சத்திரங்களில் கிருத்திகையும் சிறப்பு வாய்ந்தவையாகும். முருகப்பெருமான் பிறந்து விசாக நட்சத்திரம் என சொல்லப்பட்டிருந்தாலும் அவை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் என்பதனால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. முக்கியமாக
கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டு வந்தால் அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக கார்த்திகை பெண்கள் என்ற சிறப்புமிக்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் அனைத்தும் நமக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கிழமைகளில் செவ்வாய், திதிகளில் சஷ்டி, நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரமாகும். இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவதனால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். சஷ்டி விரதத்தை போல கிருத்திகை விரதமும் துன்பம் போக்கும் சிறப்பான விரதமாகும். கார்த்திகை கிருத்திகை அன்று முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் முருகனிடம் முன்வைத்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். முருகன் வேறு வேல் வேறு கிடையாது என்பதனால் முருகனுக்குரிய நாட்களில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. சிறிய அளவில் வேல் என்பது உன்னுடன் வைத்திருப்பதன் சிறப்பான பலன்களை நமக்கு கண்டிப்பாக தரும். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார். இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் பாலூட்டி வளர்த்தனர். முருகப்பெருமானை சரவண பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என பெயர் பெறுவான் என்றும், அவர்களுக்குரிய நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று வரம் அளித்தார்கள். முக்கியமாக முருகனின் அருளை பெறுவதற்காக கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்கள் சாற்றி தீபமேற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் முருகன் படத்திற்கு நெய்வேத்தியம் படைத்து தீபமேற்றி வழிபட வேண்டும். கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்றவை பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது இனிப்பு நெய்வேத்தியம் செய்து படைக்க வேண்டும். மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்பது உங்கள் கவலையெல்லாம் போக்கித் தருவார் நம் முருகப்பெருமான். கோவிலுக்கு வெளியே இருக்கும் ஏழை மக்களுக்கு தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் போன்றவற்றை இந்த தினத்தில் அன்னதானம் செய்தால் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும். பின்னர் வீட்டிற்கு சென்று பழம், பால் சாப்பிட்டு கார்த்திகை விரதத்தை நிறைவு செய்து கொள்வது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்த முருகப்பெருமானை வழிபடுவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பெருகளை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சமானவர். ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷம், கர்ம புத்திர தோஷம் அனைத்தும் நீங்கும். கடன் தொல்லை அடியோடு நீங்கும். நம்பிக்கையுடன் மனமுருக பிரார்த்தனை செய்தால் சகல சன்பத்துகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.